இன்றைய சந்திப்பின் நோக்கம் பொறியாளர் கவுன்சில், அதாவது தமிழ்நாடு முழுவதும் இன்று எங்களுடைய மாநில தலைமையின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் 97 கட்டட பொறியாளர் சங்கங்கள் 25,000 பொறியாளர்கள் இன்று மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக விருதுநகர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரதான நோக்கம் நீண்ட நாள் கோரிக்கையான பொறியாளர் கவுன்சில் அதாவது கடந்த 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை பக்கம் 65 வரிசை 471 எங்களுடைய கோரிக்கையான பொறியாளர் கவுன்சில் சேர்க்கப்பட்டு இந்த ஆண்டு இந்த அரசில் நிறைவேற்றி தரப்படும் என்ற கோரிக்கையை கொடுத்து அது இதுவரை இன்னும் செயல்படாமல் இருப்பதால் பத்திரிகை துறை வாயிலாக எங்களுடைய கோரிக்கையை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த பொறியாளர் கவுன்சிலை வர வேண்டும் என்று எங்களுடைய விருந்தினர் சங்கத்தின் நியாயமான கோரிக்கையை தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மருத்துவ கவுன்சில் போன்று பார் கவுன்சில் போன்று பொறியாளர் கவுன்சிலும் எங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி நாங்கள் இதை ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். இந்த பொறியாளர் கவுன்சில் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று, நீண்ட நாள் கோரிக்கை. குஜராத் மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது, கர்நாடக மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாடு இதுவரை பல மனுக்கள் கொடுத்து தற்பொழுதும் அமைச்சர் பெருமக்களையும் முதல்வரையும் சந்தித்து மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பொறியாளர் கவுன்சிலே எங்களுடைய பிரதான நோக்கம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமே இருக்குது. விருதுநகரில் அதாவது தமிழ்நாடு முழுவதும் பதிவு பண்ணால் அது எல்லா இடத்துலையுமே அந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் கையெழுத்து போடுற மாதிரி எங்களுக்கு அந்த நடைமுறையும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இந்த கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோம். இன்ஜினியருங்கிறது அதாவது ஒரு தடவை பதிவு செஞ்சால் போதும், ரெனிவல் வேண்டியதில்லை, தமிழ்நாடு முழுவதும் ஒரு தடவை பதிவு பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அதாவது பொதுமக்களுடைய சிரமங்களை போக்குவதற்காக கட்டிட பிளான பொருள் வெகு விரைவாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வந்துள்ள செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சுய சான்று அடிப்படையில் பிளான பொருள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம். ஆனால் அதில் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப விரைவாக செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அதில் எப்படி இருக்குன்னா கட்டட பொறியாளர்கள் அதில் கையெழுத்து போடுற மாதிரி இல்லாமல் அதை கட்டடத்துறையில் யார் இருந்தாலும் அதை படம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்களுடைய பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த எப்பயும் வழக்கமாக உள்ளது போல் அதாவது வரைபடம் தயாரித்து அந்த இதில் சைன் பண்ணுவது பொறியாளர் மட்டுமே சைன் பண்ண வேண்டும். அதனுடைய ஓடிபி பொறியாளருக்கு மட்டுமே வர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இதை மாநிலத்திற்கு நாங்கள் முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களும் மனுவாக கொடுத்துள்ளோம். அதையும் இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எங்களுடைய பிரதான நோக்கம் பொறியாளர் கவுன்சில் தான்.